ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் 4 ஸ்கேல்ப் டைப் ஏற்ற ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா பேசிக்காக ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஹேர் க்ரோத் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் க்ரோத் சைக்கிள் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, எதனால ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹேர் க்ரோத் சைக்கிளை பற்றி நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் வாஷ்க்கு முன்னாடியும் ஹேர் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கணும். அண்ட் டீடாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையுமே பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பத்தியுமே எனக்கு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி தெளிவா உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். நான் வந்து ஒரு விஷயத்துக்குமே தனியா வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்றது எதுக்கு தனித்தனியா போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்ப நான் ஷேர் பண்ண இந்த 5 டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் அது. ஸோ முக்கியமான டாபிக் அப்படின்னும் போது நான் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போனா உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்காது. ஸோ தனித்தனியா நான் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன்னு சொல்றேன். நீங்க அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்காகவும் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஸ்கேல்ப் டைப் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கேல்ப், செகண்ட் ஆயிலி ஸ்கேல்ப், தேர்ட் வந்து ட்ரை ஸ்கேல்ப், ஃபோர்த் வந்து மிக்ஸ்டு ஸ்கேல்ப். முதல்ல நான் வந்து 4 ஸ்கேல்ப் டைப் இருக்கிறவங்களுமே ஜென்ரலா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான டிப்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்கேல்ப் டைப்பா இருந்தாலுமே சரி, வாரத்துக்கு ஒரு நாள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலே தாராளமா போதும். ரொம்ப வீக்கான ஸ்கேல்பா இருக்குன்னா வாரத்துக்கு 2 வாட்டி நீங்க ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்கேல்ப் டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஹேர் மாஸ்க், 2 ஹேர் ஆயில் மட்டும் சூஸ் பண்ணி இதை மட்டுமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் பெட்டர் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த ஸ்கேல்ப் டைப்பா இருந்தாலும் சரி, கண்டிப்பா டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. டீடாக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பை டீப் கிளீன் பண்றதுக்காக நம்ம பண்றது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அதுல பிங்க் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஹிமாலயன் சால்ட், அப்படி இல்லைன்னா நார்மல் சால்ட்டை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சால்ட்டுக்கு பதில் சுகருமே நீங்க யூஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி லைட்டா ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு உடனே நீங்க வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க ஜென்டிலா மசாஜ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க போர்ஸ்ல பிளாக் ஆயிருக்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பாயிலியேட் ஆகி வெளியில வந்துடும். அந்த மாதிரி டீப்பா கிளீன் ஆகுறப்ப நீங்க அப்ளை பண்ற ஹேர் மாஸ்கா இருக்கட்டும் இல்ல ஹேர் ஆயிலா இருக்கட்டும் நல்லா உங்களோட ஸ்கேல்ப்ல போய் சேர்ந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து முடியை வந்து ஃபாஸ்டா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சால்ட் வந்து நீங்க ஷாம்புல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றீங்கல்ல, இந்த ஷாம்புக்கு பதிலா கோகனட் ஆயிலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துட்டு அதுல இந்த சால்ட் ஆட் பண்ணி இதே மாதிரி ஜென்டிலா ஸ்கேல்பை 4 to 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டீடாக்ஸ் பண்ற அன்னைக்கு எந்த ஹேர் மாஸ்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ நீங்க வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஸ்கேல்ப் டீப்பா கிளீன் பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸை நம்ம பண்றோம். அந்த நேரத்துல மாஸ்கோ இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா திரும்பவும் போர்ஸ்ல வந்து பிளாக் ஆகிறதுக்கு அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஹேர் வாஷ்க்கு முன்னாடியும் ஹேர் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்மளோட முடிக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண முடியும். நீங்க உங்க முடிக்கு என்ன தேவைன்னு தெரியாம வேற ஒரு மாஸ்க் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ப்ராப்பரான ரிசல்ட் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்ல இருக்காது. இந்த ஹேர் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து ஹேர் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 ஸ்கேல்ப் டைப்கான ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கேல்ப் டைப். நார்மல் ஸ்கேல்ப் டைப் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஹேர் ஃபாலா இருக்கட்டும் இல்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ், ட்ரைனஸ், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஹெல்தியான ஸ்கேல்பா உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்க என்ன அப்ளை பண்ணாலுமே இல்ல என்ன யூஸ் பண்ணாலும் உடனடியா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட முடிக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணாலே போதும். வாரத்துக்கு 2 வாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்ப ஸ்கேல்ப் ரொம்ப டர்ட்டா இருக்க மாதிரி இருக்கோ அப்ப நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் உங்களுக்கு கோல்டு பாடியா இருந்தா நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்க ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஆயிலி ஸ்கேல்ப் டைப் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 3 வாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா 2 டேஸ் கேப் விட்டு 3வது நாள் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வீக்லி த்ரைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப டீப் கண்டிஷனிங் மாஸ்கா இருக்கட்டும் இல்ல மில்க் பேஸ்ட் ஹேர் மாஸ்கா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல ஆல்ரெடி ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரி மாஸ்க் நீங்க யூஸ் பண்றப்ப ரொம்ப எக்ஸஸா ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால்க்கும் மற்ற ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு ரீசன் ஆயிடும். அதனால இந்த மாதிரி இருக்க ஹேர் மாஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப லிக்விட் பேஸ்டா இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது கிரீன் டீ, ஆப்பிள் சிடர் வினிகர், அப்புறம் எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹோல் எக் வந்து
வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற ஹேர் மாஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த நெல்லிக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி பவுடரா விற்கும். அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி கர்ட் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க வந்து ஷாம்பு டைல்யூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வெந்தயம், அப்படி இல்லைன்னா ஆலுவேரா, கருவேப்பிலை இந்த மாதிரி பொருளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஷாம்பு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்றீங்கனாலும் உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க வாரத்துக்கு 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுல ஒரு ஹேர் வாஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டீப் கண்டிஷனிங் மாஸ்க் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க டீப் கண்டிஷனிங் மாஸ்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களோட ஹேரும் ஸ்கேல்ப்பும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஹேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ், ஸ்பிளிட் எண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த டீப் கண்டிஷனிங் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீப் கண்டிஷனிங் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இனிமேலும் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்றேன். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் வாஷ்க்கு டீப் கண்டிஷனிங் மாஸ்க் யூஸ் பண்றீங்கன்னா அடுத்த ஹேர் வாஷ்க்கு டீப் ஆயிலிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நார்மலா நீங்க ஆயில் வைக்கிறத விட அதிக அளவுல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு ஷவர் கேப்போ இல்ல கவரோ போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்புவை டைல்யூட் பண்றதுக்கு மில்க் யூஸ் பண்ணுங்க. நார்மல் மில்க் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோகனட் மில்க். இதுல எதுலயாவது ஒண்ணுத்துல ஷாம்புவை நல்லா கரைச்சிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாவும் சில்கியாவும் இருக்கும். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க ஒரு ஹேர் வாஷ்க்குமே. அதுதான் அடுத்து நீங்க ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் ஆகாமலும் ரொம்ப மேனேஜபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிஷனர் எப்பவுமே நம்மளோட ஹேர்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற கண்டிஷனரா இருந்துச்சுன்னா தாராளமா உங்களோட ஸ்கேல்ப்லயும் அப்ளை பண்ணலாம். ஹோம்மேட் கண்டிஷனருமே நான் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன், இனிமே நிறைய ஷேர் பண்றேன். நான் அதை யூஸ் பண்றீங்கன்னா இனிமே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஹேர் சீரம் இல்லனா ஹேர் கிரீம் யூஸ் பண்ணுங்க. ஹோம்மேடாவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெடிமேடா இருக்கிறது வாங்குறீங்கன்னா பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சீரம் இல்லனா ஹேர் கிரீம் ஏதாவது ஒன்னு நீங்க யூஸ் பண்ணாலே போதும். இதுவும் நம்மளோட ஹேரை டேமேஜ் ஆகாமலும் ட்ரை ஆகாமலும் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மிக்ஸ்டு ஸ்கேல்ப் டைப்பை வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உங்களோட ஸ்கேல்ப் மட்டும் ஆயிலியா இருக்கும், ஹேர் வந்து ட்ரையா இருக்கும். நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஆயிலி ஸ்கேல்ப் டைப்போட ரொட்டீனை வந்து நீங்க உங்களோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிற ரொட்டீனை உங்களோட ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஷாம்புவை அதே மாதிரி 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது பாதி ஷாம்புக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், மீதி பாதி இருக்கிறதுக்கு மில்க் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த லெமன் யூஸ் பண்ணதை உங்களோட ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுங்க. மில்க் வந்து ஆட் பண்ணதை உங்களோட ஹேருக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேலையும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும் இந்த மிக்ஸ்டு ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கொஞ்சம் மேனேஜபிளா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிக்ஸ்டு ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கண்டிஷனர் வந்து டீப் கண்டிஷனிங் கண்டிஷனரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஹைட்ரேட்டிங் கண்டிஷனர் அந்த மாதிரி இருக்கிறத. ஏன்னா வந்து ஹேர் உங்களுக்கு ட்ரை ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க கம்பைன் பண்ணி அப்படின்னா ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஹேர் கேர் ரொட்டீன் கூடவே ஹெல்த்தி டயட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ஆச்சு இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.